இதுக்காக வெளியூர் போயிட்டு மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி வர ஹீரோ அந்த ஊரில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் ஃப்ரெண்டு மூலியமாக கேட்டுட்டு வர அந்த காட்சி ரொம்ப அழகாகவே இருக்கும். கதாநாயகிய ஹீரோயினியை சந்திக்கும் போது ஏஆர்ஆர் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பிஜிஎம் போட்டு கம்ப்ளீட் அந்த ஒரு மூவிக்கான ஒரு இனிஷியல் சோலை அந்த இடத்த கொடுத்துருக்கு. அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு அது நெக்ஸ்ட் லெவல் போகும். ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம், உலகமே இன்னைய வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்க அந்த உயிரே உயிரே சாங் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். அந்த வெயிட் பண்ணுற சீனில் எத்தனை பேர் அதை நீங்கள் கிளியராக நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. மறுபடியும் அந்த மூவியை வாட்ச் பண்ணும்போது அந்த எக்ஸாக்டான லொக்கேஷனை மறுபடியும் பாருங்கள். அவள் ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவ, ஹீரோவோ ஒரு ஐயங்கார் மதத்தை சார்ந்தவர். ஸோ அவள் வந்து ஹீரோ கிட்ட வரும்போது கம்ப்ளீட்டாக அவளை வர விடாமல் தடுக்கிறது அவங்க அப்பா, அவர் சார்ந்த மதம். அதை அழகாக ஸ்டோரி நரேஷனில் ஸ்க்ரீன் பிளேயில் எக்ஸலண்ட்டாக காமிச்சிருப்பார் மணிரத்னம். அவளோட ட்ரெஸ்ஸு அந்த பருதா வந்து அந்த இது ஹேங்கரில் போட்டோட ஹேங்கரில் மாட்டிக்கும். அது வந்து புல் பண்ணும், இவளை போக விடாமல் புல் பண்ணும். அதை வந்து அவ்வளோ அழகாக வந்து மீனிங்ஃபுல்லாக அதை நரேட் பண்ணியிருப்பார். அகைன் அந்த ட்ரெஸ்ஸிலேருந்து அவள் வெளியில் வரான். ஸோ இட் மீன்ஸ் அந்த ரிலிஜியன், அந்த மதம், இனம் அதுலேருந்து வெளியில் வந்து தன்னோட ட்ரூ லவ்வுக்காக மீட் பண்ண வரான். அந்த நரேஷன் சூப்பராகவே இருக்கும். எத்தனை டைம் பார்த்தாலும் நம்ம மனசுல இருந்து எப்பயுமே ஒரு ஓரமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்க பாம்பே படம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படத்தில் எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த சீன் பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.